வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான அலசலுக்கு வந்திருக்கோம். நம்ம ஊரு உணவு மேசைகள்ல பல வருஷமா ஓயாம நடந்துட்டு இருக்கிற ஒரு விவாதம் இது. குறிப்பா உடல் நலத்துல அக்கறை காட்டுறவங்களுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் தினமும் ஒரு பெரிய குழப்பம் வரும். அது என்னன்னா, சர்க்கரை நோயாளிகளுக்கு அரிசி சிறந்ததா இல்ல சப்பாத்தியா? அட, இதான்பா அந்த பிரம்மாண்டமான கேள்வி. இது ஏதோ சாதாரண உணவு பழக்கம் பத்தின கேள்வி மட்டும் இல்லங்க. நம்ம ஆரோக்கியத்தை, குறிப்பா நம்ம இரத்த சர்க்கரை அளவை நேரடியாக தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான அறிவியல் தேடல். பகுதி 1. அரிசியா சப்பாத்தியா? இந்த ரெண்டுக்கும் நடக்கிற போட்டியில நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கு. அதுதான் கிளைசமிக் குறியீடு, சுருக்கமா GI அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம சாப்பிடுற ஒரு உணவு எவ்ளோ வேகமா நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவை ஏத்துது அப்படிங்கறத அளக்குற ஒரு சயின்டிபிக் அளவுகோல் தான் இது. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம தட்டுல இருக்கிற ஒவ்வொரு உணவையும் அறிவியல் உலகத்துல இந்த ஒரே தராசுல வச்சுதான் எடை போடுறாங்க. பகுதி 2. அரிசி வகைகள்ல என்னென்ன இருக்குன்னு ஒரு அலசல். பொதுவா அரிசின்னு சொன்னோன்னே நம்ம மைண்டுக்கு வர்றது வெள்ளை அரிசி தான் இல்லையா? ஆனா நல்லா கவனிங்க, எல்லா அரிசியும் ஒண்ணு கிடையாதுங்க. வெள்ளை அரிசி பாத்தீங்கன்னா நல்லா பாலிஷ் செய்யப்பட்டு சத்துக்கள் எல்லாம் நீக்கப்பட்ட ஒண்ணு. ஆனா பழுப்பரிசி அப்படி கிடையாது. அது ஒரு முழு தானியம். அதுல நார்ச்சத்து ரொம்ப அதிகம். அதே மாதிரி சிவப்பு அரிசியில ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்களும் கருப்பு அரிசியில ஆந்தோசைனின்ஸ்ங்கிற சத்துக்களும் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த GI அளவுகளை வச்சு பார்க்கும்போது வெள்ளை அரிசிக்கு GI அதிகம், ஆனா பழுப்பு கருப்பு அரிசிகளுக்கு GI ரொம்பவே குறைவு. அப்போ இதோட அர்த்தம் என்ன? ரொம்ப சிம்பிள். வெள்ளை அரிசியில GI அதிகமா இருக்கிறதால அதை சாப்பிட்ட உடனே நம்ம ரத்தத்துல சர்க்கரை அளவு சட்டுன்னு ரொம்ப ஆபத்தான வகையில ஏறும். அதனாலதான் சர்க்கரை நோயாளிகள் வெள்ளை அரிசியை தவிர்த்துட்டு மற்ற முழு தானிய அரிசி வகைகளை தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு முடிவு. பகுதி 3. சப்பாத்தியில எந்த மாவு சிறந்தது? அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது சப்பாத்தி. சாதாரண முழு கோதுமை சப்பாத்தி ஒரு மிதமான GI அளவோட ரத்த சர்க்கரைய ஓரளவு சீரா வச்சுக்க உதவும். ஆனா இதுல உண்மையான ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா பலதானிய சப்பாத்தி தான். அதாவது கோதுமையோட ஜோவர், பஜ்ரி, கேழ்வரகு மாதிரியான சிறுதானியங்களை சேர்த்து செய்யற சப்பாத்தி. இதுக்கு GI ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாம இதுல எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்களும் அடங்கியிருக்கு. பகுதி 4. ஆரோக்கியமான உணவோட உண்மையான ரகசியம். காய்கறிகள். இங்கதான் கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துற உண்மையான ரகசியம் அரிசியா அல்லது சப்பாத்தியாங்கிற தேர்வுல மட்டும் இல்ல. அதைவிட முக்கியம், உங்க தட்டுல இருக்கிற மத்த உணவுகளை நீங்க எப்படி திட்டமிடுறீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. அறிவியல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, கார்போஹைட்ரேட்டான அரிசி சப்பாத்தியை தொடுறதுக்கு முன்னாடியே பச்சை பட்டாணி, புரோக்கோலி, முட்டுக்கோஸ் மாதிரியான நார்ச்சத்து நிறைஞ்ச காய்கறிகளை நீங்க சாப்பிடணும். இப்படி முதல்ல காய்கறிகளை சாப்பிடும்போது உங்க வயிற்றுக்குள்ள அது ஒரு தடுப்பு சுவரையை உருவாக்குது. இது கார்போஹைட்ரேட் உணவுகள் ரத்தத்துல சர்க்கரையா மாறத ரொம்பவே மெதுவாக்குது. கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? 2016ல நடந்த ஒரு முக்கியமான ஆய்வுல ஒரு வியக்கத்தக்க உண்மைய கண்டுபிடிச்சாங்க. அதாவது, நீங்க சோறோ சப்பாத்தியோ சாப்பிடுறதுக்கு முன்னாடி முதல்ல காய்கறிகளை சாப்பிட்டாலே போதும், உங்க ரத்தத்துல சர்க்கரை அளவு உயர்றது சுமார் 30 முதல் 40% வரை குறையுதாம். இது சர்க்கரை நோயாளிகளுக்கு நிஜமாவே ஒரு மிகப்பெரிய சயின்டிபிக் ட்ரிக். பகுதி 5. சரி, இப்போ இந்த விவாதத்தோட இறுதி முடிவு என்ன? உண்மை சொல்லணும்னா, அரிசியா சப்பாத்தியாங்கிற போட்டியில ரெண்டுமே சமமான நன்மைகளை தான் கொடுக்குது. ஆனா அது நீங்க சாப்பிடுற பழக்கத்துல தான் இருக்கு. நீங்க எதை தேர்ந்தெடுத்தாலும் பழுப்பு அரிசி இல்லனா பலதானிய சப்பாத்தின்னு முழு தானியங்களுக்கு எப்பவுமே முன்னுரிமை கொடுங்க. சாப்பிடுற அளவை கண்டிப்பா கண்ட்ரோல்ல வைங்க. கூடவே சர்க்கரை உறிஞ்சுபடுறத மெதுவாக்க கொஞ்சம் குறைவான கொழுப்புள்ள புரதம் அப்புறம் நிறைய காய்கறிகளை சேர்த்துக்கோங்க. கடைசியா உங்க உடம்புக்கு எது சரிப்பட்டு வரும்னு உங்க டாக்டர் கிட்ட ஒரு முறை கன்சல்ட் பண்றதும் ரொம்ப அவசியம். விஷயம் ரொம்ப சிம்பிள். ரகசியம் முழுசுமே நீங்க முதல்ல எதை சாப்பிடுறீங்க அப்படிங்கறதுல தான் இருக்கு. உங்க ஆரோக்கியத்தை நீங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரணும்னா, இன்னைக்கு ராத்திரி உங்க தட்டுல சப்பாத்தியோ அரிசியோ வைக்கிறதுக்கு முன்னாடி எந்த நார்ச்சத்து நிறைஞ்ச காய்கறிய முதல்ல சாப்பிட போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆரோக்கியமான மாற்றத்தை இன்னிக்கே தொடங்குங்க.